இஸ்லாத்துடைய கடமைகள் 5. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது ஜகாத், நாலாவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ். ஒவ்வொரு வணக்கத்தையும் எடுத்து பார்த்தாலும் கூட கணித்துக்குரியவர்களே, வெறுமனே ஆகிரத்தை மையமாக வைத்து தரப்பட்டது அல்ல. ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் இதை விட ஒரு மடங்கு ஒரு பகுதி அவருடைய உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றார். உதாரணத்துக்கு தொழுகையுடைய வணக்கத்தை எடுத்து பார்த்தால், ஒரு மனிதன் தொழுகின்றான். அறிஞர்களுடைய கூற்று சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு 2 விதமான சிந்தனைகள் தோற்ற ஆரம்பிக்கின்றன. ஒரு மனிதனுக்கு 2 விதமான சிந்தனைகள் தோன்றும். ஒன்று நல்ல சிந்தனை, இன்னொன்று மோசமான சிந்தனை. பொதுவாக இயல்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாகக்கூடிய சிந்தனைகள். இந்த சிந்தனைகளுடைய சுரக்கக்கூடிய இடம்தான் மனிதனுடைய முன்னெற்றி. ஒரு மனிதன் சுஜூது செய்யும் பொழுது தன்னுடைய நெற்றியை பூமியின் மீது அழுத்துகின்றான். பூமியுடைய ஈர்ப்பு சக்தியோடு அவனுடைய முன்னெற்றி சேரும் பொழுது, கணித்துக்குரியவர்களே, அவனுக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக மாறி